தன்னார்வலர்கள் என்னுடைய புகைப்படத்தையோ பெயரையோ பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணாமலை அவர்களுடைய பேச்சை உச்சரிக்காத லைவ் ஸ்ட்ரீம் மீடியாவும் கிடையாது, சோசியல் மீடியாவும் கிடையாது. எல்லா இடங்கள்லையும் இந்த 4 நாட்களாக பார்த்திங்கன்னா அண்ணாமலை 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 அண்ணாமலையுடைய பெயரை அதிக அளவு உச்சரிக்கிறாங்க. சோசியல் மீடியாலாம் பார்த்திங்கன்னா அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் தமிழ்நாட்டினுடைய வருங்கால முதல்வர் எங்கள் தலைவர் தான் அப்படின்னு சொல்லி அவங்க பதிவுகள்லாம் போடுறாங்க. அதிமுக, திமுக, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் இப்படியான கட்சிகள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் தான் அதற்கான மாற்று அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எல்லாருமே பதிவுகள் போடுறாங்க. இளைஞர்கள் அதிகமாக அண்ணாமலையை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்தது அப்படின்னா அது அண்ணாமலை முதல் காரணம். அந்த பாஜகவில் இளைஞர்கள் இணைஞ்சாங்க அப்படின்னா அதற்கும் அண்ணாமலை தான் முதல் காரணம். அவர் இன்றைக்கி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியலை உருவாக்கத்தான் பி த லீடர் லீட் த சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்கியிருக்கிற அந்த அமைப்பில் கிட்டத்தட்ட ஒரு 17 லட்சம் பேர் தன்னை இணைத்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. என்னுடைய பெயரையோ புகைப்படத்தையோ தன்னார்வலர் இயக்கங்கள் யாருமே பயன்படுத்தக்கூடாது. அண்ணாமலை இது கூடம், அண்ணாமலை நற்பணி இயக்கம், அண்ணாமலை மக்கள் இயக்கம் இப்படிலாம் நடத்திட்டு வர்றீங்க. அவர்கள் யாருமே என்னுடைய புகைப்படத்தை பெயர்களை பயன்படுத்தக்கூடாது. ஒரு அரசியல் மாற்றத்துக்காக தான் நான் வி த லீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்கியிருக்கேன். அதில் நீங்கள் இணைஞ்சிருங்க. இந்த 1 மாத காலம் அது உறுப்பினர்களுடைய சேர்க்கை மட்டும்தான் அதில் நடைபெறும். அதற்கடுத்து மாவட்ட வாரியாக பொறுப்புகள் நியமிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ என்னுடைய பெயரை நீங்கள் தன்னார்வலர்களை பயன்படுத்தி ஒரு அமைப்பு மாதிரி உருவாக்கி அதை மாவட்ட வாரியாக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டதாக நான் கேள்விப்படுறேன். என்னுடைய பெயரையோ புகைப்படத்தையோ யாரும் பயன்படுத்தக்கூடாது. ஒரு அரசியல் மாற்றத்திற்காக உருவாக்கிய வி த லீடர்ஸ் அப்படிங்கிற அந்த அமைப்பை நீர்த்து போக செஞ்சிடாதீங்க. நீங்கள் அனைவருமே அந்த அமைப்பில் உறுப்பினராக இருங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் பதிவை போட்டிருக்காங்க. அது உண்மையிலேயே இது வரவேற்கத்தக்கதான். இப்போ அண்ணாமலை இருக்காருன்னா அண்ணாமலைகளுடைய பேரை சொல்லி மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. புதுசாக ஒருத்த கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவரை வச்சு எப்படியாவது நம்ம பணம் சம்பாதிக்கலாமா வேறு நோக்கத்தோடு எல்லாருமே பயன்படுத்துவாங்க. அது இயல்பாக நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அண்ணாமலை நற்பணி இயக்கம்ங்கிறாங்க, மக்கள் இயக்கம் அப்படிங்கிறாங்க, இது அண்ணாமலை கூடம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் அண்ணாமலையுடைய பெயர்களை பயன்படுத்துகிறாங்க, புகைப்படங்களை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி அதை நம்பி யாரும் ஏமாந்துடக்கூடாது. ஏற்கனவே ஒரு அறிவிப்பும் இதே மாதிரி வெளியிட்டிருக்காரு அண்ணாமலை. இப்போ இதை நம்பி யாரும் ஏமாந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஆரம்பித்த அந்த வி த லீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நீர்த்து போகிற மாதிரி ஆயிரும். அதனால் யாரும் என்னுடைய புகைப்படத்தையோ என்னுடைய பெயரையோ உச்சரிக்கக்கூடாதுன்னு சொல்லி கட் அண்ட் ரைட்டாக ஒரு அறிக்கையை வெளியிட்டார். 1 மாத காலம் எப்படி இருக்குன்னா உறுப்பினர் சேர்க்கை நடைபெறும். அதற்கு அடுத்து மாவட்ட வாரியாக பொறுப்புகள் அறிவிக்கப்படும். இதுவரையிலும் யாரும் பொறுப்புகள் போடலை. இந்த 1 மாத காலம் உறுப்பினர் சேர்க்கை மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு 2-3 நாள் தாங்க ஆகுது. அண்ணாமலை அவர்கள் அந்த வி த லீடர்ஸ் லீட் த சேஞ்ச் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு அமைப்பை துவங்கி 3 நாள் தான் ஆகுது. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17 லட்சம் பேர் அதில் இணைஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னா அண்ணாமலையை இளைஞர்களும் பொதுமக்களும் விரும்புகிறாங்க அப்படின்னு தானே தெரியுது. ஒரு அமைப்பு துவங்கி அதில் ஒரு 3 நாளில் ஒரு 17 லட்சம் பேர் இணைகிறது அப்படிங்கிறது அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. அது யாருக்கு தோணும்? இப்போ பெரும்பாலும் பாஜகவில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான நிர்வாகிகளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி அண்ணாமலையை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், துணைத் தலைவர்கள், மாநிலத்தில் இருக்கக்கூடிய துணைத் தலைவர்கள், மாநில பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க, அப்புறம் மண்டல பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அண்ணாமலையினுடைய அந்த இயக்கத்தில் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கணும். அதிமுக, திமுக 2 கட்சிகளும் இருக்குது. நான் தான்
மாற்று அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் வந்தாங்க. ஆனால் ஆள் மட்டும் மாறிக்கிட்டே வருது. நான் அதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றேன். ஆள் மட்டும்தான் மாறுதே தவிர ஆட்சி மாறுதே தவிர ஆனால் காட்சிகள் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. இப்போ திமுக ஆட்சியில் நடந்த கொடுமைகளும் பெண்கள் மீதான நடந்த அந்த கொடுமைகள், இதே விலைவாசி உயர்வு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே தான் இன்றைக்கி டிவிகேனுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களுமே ஃபாலோ பண்ணாங்க. இவர் ஆட்சியில் அதுவும் சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கும். பார்த்திங்கன்னா இங்கே பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் தான் இன்றைக்கும் இருக்குது. ஒவ்வொரு இடங்கள்லையும் பெண்கள் மீதான கொடுமைகள் அதிகமாக நடந்துகிட்டு தான் இருக்குது. இது அரசியல் மாற்றத்திற்காகத்தான் நான் இந்த அமைப்பையே உருவாக்கியிருக்கேன். இது நாளைக்கு ஒரு கட்சியாக மாறும். 2031 பொது தேர்தலில் நம்ம போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீத லீடர்ஸுங்கிற அமைப்பு ஒரு கட்சியாக உருவாகும் போது இங்கே இருக்கிறவங்களுக்கு பதவிங்கிறது நிரந்தரம் அல்ல. அது அண்ணாமலை அவர்கள் அன்றைக்கி வீடியோவில் பேசும்போது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. பொறுப்பு நிரந்தரம் அல்ல. இப்போ ஒரு 2 வருஷம் அந்த பொறுப்பில் நீங்கள் தலைவராக இருந்தீங்கன்னா நீங்கள் அடுத்து போயிடுவீங்க. அடுத்து 2 வருஷத்துக்கு ஒருத்தர் வந்துடுவாங்க. அவங்க எத்தனை வருஷம் நிர்ணயம் பண்ணியிருக்காரு அண்ணாமலை அப்படின்னு தெரியல. ஆனால் பொறுப்பு இப்போ எம்எல்ஏவை ஒரு வட்டம் வேட்பாளரை வாய்ப்பு கொடுத்து ஒரு எம்எல்ஏ ஆகிட்டாங்க அப்படின்னா அடுத்த தடவை அவங்க எம்எல்ஏவுக்கு போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. அவ்வளோதோடு முடிஞ்சு அதுக்கு அடுத்து வேற ஒருத்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் அப்துல் கலாம் அவர்களுடைய பேரில் ஒரு பயிற்சி பட்டறை ஒன்று ஆரம்பித்து இப்போ கவுன்சிலராக இருக்கிறவங்க, இப்போ எம்எல்ஏவாக இருக்கிறவங்க, எம்பி ஆகிறவங்கெல்லாம் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு பயிற்சி பட்டறை கொடுத்து மக்கள்கிட்ட எப்படி அணுகணும் அப்படிங்கிறதையும் ஒரு பயிற்சி கொடுத்து அதுக்கு அடுத்து தான் அவங்க தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை நாங்கள் உருவாக்கோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அண்ணாமலை எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. பிஜேபியில் இருக்கிறவங்க பெரும்பாலோர் அண்ணாமலை நோக்கி நகர்றதுனால தமிழ்நாட்டில் பிஜேபி இனிமேல் நோட்டாவுக்கு கீழே போயிடும் அப்படிங்கிறதா எல்லோருடைய கணிப்பாகவும் இருக்குது. ஏன்னா பிஜேபியில் மாநில தலைவராக இருந்தவர் அண்ணாமலை, அவரை வெளியேற்றிட்டு நயினா நாகேந்திரன் தலைமையாக போட்ட உடனேயே இந்த 2026 சட்டசபை எலெக்ஷனில் மோசமான ஒரு தோல்வி. 2021 4 எம்எல்ஏ சீட்டு வந்தாங்க. 2026 27 இடங்கள் தேர்தலில் போட்டிக்கிட்டும் ஒரே ஒரு சீட்டு தான் வெற்றி பெற முடிஞ்சிச்சு. அப்போ இளைஞர்கள் அண்ணாமலை எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. அண்ணாமலை மாநில தலைமையாக இல்லாதனால மிகப்பெரிய நஷ்டம் யாருக்கு அப்படின்னா பாஜகவுக்கு தான். அதனால தான் ஒரு இடம் பிடிச்சது. அப்போ இந்த அரசியலை நம்ம வேறு விதமாக கொண்டு போகணும். நம்ம இந்த கட்சிக்குள்ளே இருந்தோம்னா நம்மளுடைய குரல் எடுபடாது, நம்ம எதையும் நேர்மையாக பேச முடியாது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை என்ன பண்ணுறாரு, வி த லீடர்ஸ் லீட் த சேஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்கி இந்த 1 மாத காலம் எல்லோரும் அதில் உறுப்பினராக சேர்ந்துக்கிறலாம். அதற்கு அடுத்து ஒரு பயிற்சி பட்டறை வச்சு அதில் ஒவ்வொருத்தருக்கும் பயிற்சி கொடுத்து மாவட்ட வாரியாக பொறுப்புகளை நியமித்து மாநில வாரியாக பொறுப்புகளை நியமித்து அநேகமாக 2029 பாராளுமன்ற தேர்தல் அல்லது 2031 சட்டசபை தேர்தலில் கன்ஃபார்மாக இந்த வி த லீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கட்சியாக மாறி தேர்தலில் போட்டிடும் அப்படிங்கிறது அண்ணாமலை சொல்லியிருக்காரு. ஆனால் 2029 என்ன மாதிரியான ஸ்டாண்ட் எடுக்க போகிறார் அண்ணாமலை அப்படிங்கிறது நீ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதான் இன்றைக்கி அவர் விட்ட அறிக்கையில் அவர் சொல்லியிருக்கிறது, தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்க வி த லீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறேன். அதில் 17 லட்சம் பேர் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்னார்வலர்களாக இருக்கட்டும், இது அண்ணாமலை மக்கள் இயக்கம், அண்ணாமலை நற்பணி இயக்கம் இப்படி வச்சு நடத்துகிறவங்களாக இருக்கட்டும், இனிமேல் அதை என்னுடைய ஃபோட்டோவையோ பெயரையோ நீங்கள் பயன்படுத்தாதீங்க. அப்படி பயன்படுத்துகிறீங்கன்னா நான் ஆரம்பித்த அந்த இயக்கத்தை நீர்த்து போக செய்கிற மாதிரி ஆயிரும். யாருமே என்னுடைய பெயரையோ புகைப்படத்தையோ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அண்ணாமலை தமிழக அரசியலின் மாற்றத்தை உருவாக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணாமலையுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.